அஜித்குமார் அப்படின்னு ஒருத்தனை போலீஸ்காரங்க பல இடங்களை வச்சு அடின்னு அடிச்சு அது வீடியோலாம் வந்துச்சா, அவன் செத்தே போயிட்டான். இது இப்போ திமுக ஆட்சி நடந்துச்சு. அந்த அடித்தவர்கள் அந்த போலீஸ்காரங்க ஏதாவது நடவடிக்கை எடுத்துக்காங்களா? இல்ல. அந்த இளைஞன் வேற, அவன் மேல ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட் ஒரு பெண்மணி கொடுத்துச்சு, இன்னைக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டுருக்காங்களா? இல்ல. இத அதிமுக ஆவேசமா சொல்லுது, அஜித்குமாரை அடித்தே கொண்டார்கள் உங்க ஆட்சியில். உடனே திமுக சொல்லுது, எங்களை பத்தி சொல்ல வந்தியே, நீங்க என்ன யோகித? சாத்தாக்குளத்தில் அப்பன் மகன் அடிச்சு கொண்டீங்கல்ல, அதே இந்த போலீஸ் தான் அடிச்சு கொண்டுச்சு, அவங்க என்ன நடவடிக்கை? அண்ணா பல்கலைக்கழகம் கற்பழிப்பு இது ரெகுலரா நடந்திருக்குங்கிறான். கடைசியில திமுக மந்திரி ஊரெல்லாம் சேர்ந்திருந்தாங்கிறான். யார் அந்த சார்? இவங்க கேட்டாங்க அண்ணா திமுக. உன்னை இவங்க எங்களை பார்த்து கேட்கறியே, பொள்ளாச்சியில யார் அந்த ஜெயராம் சார் அப்படின்னு கேட்கறான். அதே போல பொள்ளாச்சியில அந்த வீடியோ இருந்துச்சு, அண்ணே வலிக்குதுன்னே என்ன விட்டுருக்கண்ணே, அந்த ஈனஸ்வரத்துல அந்த கதை எழுந்த சின்ன வயசு பொண்ணு, அதை திரும்பி கால் ஒரு முறை கேட்டு பாருங்க. அந்த அஜித் பார்க்க பையன் உங்க வீட்டுல வீட்டுல இருக்க பையனா இருந்தா நாம என்ன முடிவு எடுப்போம்? சாத்தாங்குளத்துல இருந்த அப்பா பையன் செத்தாங்களே, அவங்க நம்ம வீட்டுல இருக்க அண்ணனோ மாமனோ மச்சானோ தம்பியோ மச்சானோ இருக்கிறான் அப்படின்னு நினைச்சுட்டா நம்ம எப்படி முடிவு எடுப்போம்? கற்பழந்த பெண் நம்ம வீட்டு பிள்ளையா இருந்தா இவ்வளவு வேதனைப்படுவோம். நடவடிக்கை எது எடுக்கல. திமுக ஆட்சி பத்தி அதிமுக அப்படி சொல்லிருக்கு, அதிமுக ஆட்சி பத்தி திமுக அப்படி சொல்லிருக்கு. இந்த ரெண்டு பேரும் சொன்னதை மட்டும் முழுசும் உருவாக்கிட்டாரு. திமுக சொன்னதை கேட்டா அதிமுக ஓட்டு போட மாட்டான், அதிமுக சொன்னதை கேட்டா திமுக ஓட்டு போட மாட்டான். இந்த ரெண்டு பேரும் தவிர மற்றவங்க தான் மக்கள் ஓட்டு போடுவான். அப்ப மூணாவது களத்தில் நிக்கிற திரு விஜய் தான் ஓட்டு போடுறீங்க. ரெண்டு பேரும் வேணாம். மாற்று அரசியலுக்கான நேரம் வந்துட்டா தமிழன் விழித்துக் கொண்டான், எதிர்கால தமிழ் தலைமுறை தப்பித்தது. இது பாமர ஒரு தமிழனா ஒரு கிராமத்துல வந்திருக்கோம் நான் சொல்றேன். இவன் அவன் ஆட்சியோட அவலத்தை சொல்றான், அவன் இவன் ஆட்சியோட அவலத்தை சொல்றான். யாருக்கு தான்டா ஓட்டு போட? உங்க விஜய் உயிர் என்ன வரனா